பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத நம்ம வாசிக்க கேட்கலாமா? நெகேமியா 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: தாவீதும் ஆசாபும் இருந்த பூர்வ நாட்களிலே பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள், அந்த பூர்வ நாட்கள்ல ஆசாப் பொறுப்பாளரா இருக்கும்போது ஆண்டவருக்கு அதிகமா திட்டம் பண்ண, என்ன திட்டம் தெரியுங்களா? நன்றி செலுத்துகிற, அவரை துதிச்சு பாடணுங்கிற ஒரு திட்டத்தை அங்க செய்திருந்தாங்க. இப்படி திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குங்க. அவருடைய தேவ கிருபை, அவருடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதம் இப்படி திட்டம் பண்ணப்பட்டு வாழ்க்கை வாழ்ற பிள்ளைகளோட அதிகமா இருக்குங்கிறதுல நிச்சயமா நம்ப முடியும். ஆண்டவரும் ஒரு திட்டத்தோட தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டத்துல முக்கியமானது என்ன தெரியுமா? அவரை நன்றியோட துதிக்கிறது தான். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோட நீங்க வாழ்றீங்க? ஒரு திட்டத்துக்குள்ள வாழணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதுவும் அவரை துதிக்கணுங்கிறது தான், முக்கியமா அவருக்கு நன்றி செலுத்தணுங்கிறதும் அவருடைய திட்டமா இருக்கிறது. இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் நம்புறேன். திட்டம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை வாழ்ற உங்களுக்கு கண்டிப்பா இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. காட் பிளஸ் யூ.